Hi, welcome to my channel. இன்னைக்கு நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங்ல மாடியூல் 1ல இன்ட்ரோடக்ஷன் 1.1 தான் பார்க்க போறோம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா கோர் ப்ராசஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங். என்னெல்லாம் கோர் ப்ராசஸ்? ஐடென்டிஃபைங், மெஷரிங் அண்ட் கம்யூனிகேட்டிங். இது எல்லாம் தான் கோர் ப்ராசஸ். சரிங்களா? ஸோ ஐடென்டிஃபைங்னா என்ன? ஆக்சுவலி ஒரு யூனிட் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு, மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் ஆகும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெட்டீரியலா, லேபர், ரெண்டல், யூட்டிலிட்டிஸ், சாலரிஸ், ஃபிக்ஸ்டு அண்ட் வேரியபிள் காஸ்ட், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிவிஷன் ஆர் ஆக்டிவிட்டி வைஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா? இதை பற்றி டீட்டெயில்டாக இன்னும் வந்து அப்கமிங் கிளாஸஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் மெஷரிங். இது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் பார்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண எக்ஸ்பென்சஸ் காஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெஷரிங் கரெக்டான வெரிஃபை பண்ணணும். எப்படி வெரிஃபை பண்றது? குவான்டிட்டி வைஸ். ரைட்டுங்களா? எப்படி வந்து குவான்டிஃபைங் பண்றது? லைக் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு இபி கன்சம்ஷன் ஆகுது, சரிங்களா? ஆர் எவ்வளவு லேபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவான்டிட்டி ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு எவ்வளவு லேபர்ஸ் எவ்வளவு மணி நேரத்துல ப்ரொடக்ஷன் பண்றாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து குவான்டிஃபைங் பண்ணணும் நீங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ இபி கன்சம்ஷன் ஆகுதா, நமக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். எவ்வளவு இபி யூனிட்ஸ் கன்சூம் ஆகிருக்குன்னு செக் பண்றதுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ லேபர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். எவ்வளவு லேபர்ஸ் வந்திருக்காங்க இந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல, இத்தனை அவருக்கு இப்போ பர் ஷிஃப்ட்டுக்கு வந்து எவ்வளவு நான் பவர் லேபர்ஸ் வந்திருக்காங்கிறத செக் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ணிருப்பீங்க. இப்போ இந்த யூனிட் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு இவ்வளவுதான் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால். அப்போ ஆக்சுவல் வெர்சஸ் பட்ஜெட்டை நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன், த லாஸ்ட் ஒன், வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேட்டிங். இப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, காஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. அதை சம்மரைஸ் பண்ணி நீங்க உங்க யூசர்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் பண்ணணும். எதுக்காக? டெசிஷன் மேக்கிங்காக. யூசர்ஸ்னா யாரு? மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் தான் யூசர்ஸ். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் மேனேஜர்ஸ், எம்ப்ளாயீஸ், ஓனர்ஸ், இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ற காஸ்ட் இன்ஃபர்மேஷனோட யூசர்ஸ். ஓகேங்களா? அடுத்து அடிஷனலா ஒன்று சொல்றேன். யூசர்ஸ்லேயே பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருப்பாங்க, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். இன்டர்னல் யூசர்ஸ்லாம் யார் யாரு? மேனேஜர்ஸ், எம்ப்ளாயிஸ், ஓனர்ஸ். ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். டெசிஷன் மேக்கிங்காக இவங்க இந்த காஸ்ட் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்து எக்ஸ்டர்னல் யூசர்ஸ். யாரெல்லாம் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ்? இன்வெஸ்டர்ஸ், லெண்டர்ஸ், கடன் கொடுத்துருப்பாங்கல்ல அவங்க, கவர்மெண்ட். ஏன்னா அந்த கவர்மெண்ட் அந்த கம்பெனியோட பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து பார்ப்பாங்க இல்லைங்க, அதுதான். இன்டர்னல் யூசர்ஸ் யூஸ் பண்ற அக்கௌண்டிங் என்ன? காஸ்ட் அக்கௌண்டிங். எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ற அக்கௌண்டிங் என்ன? பினான்சியல் அக்கௌண்டிங். சரிங்களா? அதுதான். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன்ல வந்து 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்னு பினான்சியல் அண்ட் நான் பினான்சியல். பினான்சியல் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. அதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ற ப்ராடக்ட் ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எடுப்பீங்க பாத்தீங்கன்னா, கலெக்ட் பண்றீங்க பாத்தீங்களா, அது எல்லாமே வந்து பினான்சியல் இன்ஃபர்மேஷன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் குவான்டிட்டி, இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ரிசோர்சஸ் எவ்வளவு கன்சியூம் ஆயிருக்கு, லைக் மேன் பவர், மெட்டீரியல், இபி, இந்த மாதிரி குவான்டிஃபையிங் பண்றீங்க பாத்தீங்களா, அது எல்லாமே நான் பினான்சியல் இன்ஃபர்மேஷன். ரைட்டுங்களா? இந்த நான் பினான்சியல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி கலெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் நீங்க ஃபைண்ட் அவுட் ஐடென்டிஃபை பண்றதுதான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. வேல்யூ வைஸ்ல ஐடென்டிஃபை பண்ணீங்க. போத் இன்ஃபர்மேஷன் இஸ் க்ரூஷியல் ஃபார் தி காஸ்ட் அக்கௌண்டிங். சரிங்களா? ரைட். இந்த இடத்துல குவாலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஏன்னா நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் டெசிஷன்ஸே எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த இடத்துல என்ன வேணும்? ஹை அக்யூரசி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி, இந்த ஆர்கனைசேஷனோட சக்சஸ் ஆர் ஃபெயிலியரை டிசைட் பண்ணுது. ரைட்டுங்களா? அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் எவ்வளவு அக்யூரசியா இருக்கணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். அடுத்து ப்ராசஸோட எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு டிசைட் பண்ணிடுவாங்க. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் டீம்ஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. தென் லாஸ்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், காஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் ரிடக்ஷன். அதுவும் இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் முடிவு பண்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் பேசிக் டெஃபனிஷன்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்னெல்லாம் டெஃபனிஷன்ஸ்? ஃபர்ஸ்ட் காஸ்ட்னா என்ன? காஸ்ட் அக்கௌண்டன்சி, காஸ்டிங்,
அண்ட் காஸ்ட் அக்கவுண்டிங் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் காஸ்ட்னா என்ன? ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு எவ்வளவு ரிசோர்சஸ் வந்து கன்சியூம் ஆகுது அப்படிங்கிறது. இப்போ ஆக்சுவலி அதை வச்சு தானே வந்து நம்ம ஒரு லிட்டர், கேஜ், மெட்ரிக் டன் ஆர் கேஎலோட மணி வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுதான் காஸ்ட், ரைட்டா? அடுத்து காஸ்ட் அக்கௌண்டன்சினா என்ன? அது ஆக்சுவலி அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்டிங் பிரின்சிபல்ஸ், மெத்தட், டெக்னாலஜி இந்த வே ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஆர்ட். தட் இஸ் அக்கௌண்டன்சி. உங்களுக்கே தெரியும், சிம்பிள். தென் காஸ்டிங்னா என்ன? The term used to identify the காஸ்டிங். அதாவது இப்போ ஒரு எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஆயிட்டு இருக்கு, அது என்ன காஸ்டிங்? ஆக்சுவலி பேட்ச் ஆபரேஷன் காஸ்டிங்கா, பேட்ச் காஸ்டிங்கா, இல்ல சர்வீஸ் ரிலேட்டடா, இல்ல ஜாப் ரிலேட்டடா, இல்ல சேலரி ரிலேட்டடா, இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் அந்த காஸ்டிங் சொல்லிட்டு ஒவ்வொரு அட்ரஸ் வந்து பிக்ஸ் பண்ணிருப்பாங்க, ரைட்டுங்களா? தென் ஃபைனல் ஒன் இஸ் காஸ்ட் அக்கௌண்டிங். நீங்க கலெக்ட் பண்ண எல்லா காஸ்ட் இன்ஃபர்மேஷனையும் அந்த ஆப்ஜெக்ட்ஸ், காஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணி, கேதர் பண்ணி, ஃபைனல் பண்ணணும், சம்மரைஸ் பண்ணணும், கரெக்டுங்களா? இப்போ ப்ரொடக்ஷன்னா ப்ரொடக்ஷன், ப்ரொக்யூர்மெண்ட்னா ப்ரொக்யூர்மெண்ட், சப்ளை செயினா, குவாலிட்டியா, சேல்ஸா, இந்த மாதிரி இதுதான் காஸ்ட் அக்கௌண்டிங், ரைட்டுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, இதோட நோக்கங்கள் என்ன? நம்ம எதுக்காக இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் ஐடென்டிஃபை பண்றோம், மெஷரிங் பண்றோம், தென் கம்யூனிகேட் பண்றோம். என்ன இதோட அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா, காஸ்ட் அசர்டைன் பண்றது. ஒரு யூனிட்டோட காஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம பண்றோம். கலெக்ட் பண்றது, மெஷரிங் பண்றது, தென் கம்யூனிகேட் பண்றது, சரிங்களா? இந்த மாதிரி. ஓகே, இப்போ இதனால என்ன பண்ண முடியும்னா, ஒரு காஸ்ட் பர் யூனிட்டோட செல்லிங் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும், கரெக்டுங்களா? வெரி இம்பார்ட்டன்ட் திங். தென் அடுத்து என்ன பண்ணா, காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ உங்ககிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க கலெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ எங்க வந்து நம்ம மினிமைஸ் பண்ணா அந்த காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும்? லைக் ரிசோர்ஸ், இப்போ மேன் பவர் யூட்டிலைசேஷனா ஆர் இபி ஆர் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா அதோட யூசேஜை நம்ம கம்மி பண்ண முடியுமா? கம்மி பண்ணா காஸ்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து இப்போ ப்ரொக்யூர்மெண்ட், நீங்க வாங்குவீங்க, ஒரு மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அந்த மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணும்போது இப்போ ஒருத்தர் வந்து 100 rupees விற்கிறாருன்னா இன்னொருத்தர் 98 rupees விற்பாரு. அதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கலாம், நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், சரிங்களா? அடுத்தது ரிடக்ஷன். ரிடக்ஷன் எப்படி? இப்போ நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பொருள்ல வேஸ்டேஜஸ்ங்கிறது கண்டிப்பா டெஃபினட்டா ஒரு மேனுஃபேக்சரிங்ல வேஸ்டேஜஸ் இல்லாம எதுவுமே இல்லை. ஸோ இப்போ வேஸ்டேஜஸ் வந்து 5% இருக்கு, அந்த 5% எப்படி 3% பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை, கண்டுபிடிக்கணும். இந்த இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம இதெல்லாம் பண்ண முடியும். இல்ல ஒரு ஒரு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா நம்மளால இந்த இடத்துல ஒரு டைம் சேவ் பண்ண முடியும், ஒரு மேன் பவர் சேவ் பண்ண முடியும், ஐடியாஸ் இன்னோவேட் பண்றது, இது எல்லாம் பாத்தீங்கன்னா காஸ்ட் ரிடக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்து பாத்தீங்கன்னா டிவிஷன் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் வைஸ், இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸும் உங்களால வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஆகுது, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ப்ரொடக்ஷனா, சப்ளை செயினா, குவாலிட்டியா, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபைனல் ஒன், வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், டெசிஷன் மேக்கிங். இந்த டெசிஷன்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கணும்னா இந்த இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இதெல்லாம் தாங்க அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங். இப்போ நம்ம கொடுத்த விளக்கங்கள், எக்ஸ்பிளனேஷன்ஸ் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான். ஃபியூச்சர்ல நம்ம வர்ற ஒவ்வொரு கிளாஸஸும் உங்களுக்கு குயிக்காக கிடைக்கிறதுக்கு. ஓகே, தேங்க்யூ.